நீங்கள் ஈஸி லைஃப் வாழணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப் ஃப்யூச்சரில் ஈஸியாக இருக்காது. உங்கள் லைஃப் இப்போ எப்படி இருக்கோ அப்படியே தான் ஃப்யூச்சர்லையுமே இருக்கும். பெருசாக எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது. நீங்கள் நினைக்கிற அந்த கோல்ஸ், ட்ரீம்ஸ் எதுவுமே கம்ப்ளீட் ஆகாது. ஏன்னா அதெல்லாம் ஈஸியாக கிடைக்காது. லைக் நீங்கள் நினைக்கிற அந்த லைஃப் ஸ்டைல், நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற அந்த கோல்ஸ், ட்ரீம்ஸ்லாம் எப்போ கம்ப்ளீட் ஆகும்னா இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க அந்த ரொட்டீன் பண்ணால் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ரொட்டீன் இப்போது உங்கள் டே எப்படி இருக்கும், ஸோ இதே மாதிரி இருந்தாலே உங்களுக்கு அந்த கோல்லாம் அச்சீவ் ஆகிருந்தா அந்த கோல்லாம் எப்போவே அச்சீவ் ஆகிருக்கும். நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே எப்போவோ கம்ப்ளீட் ஆகிருக்கும், எப்போவோ நடக்க ஆரம்பிச்சிருக்கும். பட் ஏன் இன்னும் ஆகலைன்னா ஏன்னா நீங்கள் இன்னும் சேஞ்ச் ஆகலை. ஏன் இன்னும் உங்கள் கோல்களை நீங்கள் ரீச் பண்ணலைன்னா ஏன்னா நீங்கள் இன்னும் சேஞ்ச் ஆகலை. நீங்கள் சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகுமே தவிர ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டேன், நான் எதுவுமே ஒர்க் பண்ண மாட்டேன், எதுவுமே நான் எஃபர்ட் எடுக்க மாட்டேன், ஜஸ்ட் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பேன், பட் என் லைஃப் மட்டும் சேஞ்ச் ஆகணும்னு நினச்சினா என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. அப்படி நடக்காது எதுவுமே. நீங்கள் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்குன்னு ஒரு ப்ரைஸ் இருக்குது, அந்த ப்ரைஸ் நீங்கள் கொடுத்தாகணும். எதுவுமே ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்காது. சக்ஸஸ்க்குன்னு ஒரு ப்ரைஸ் இருக்குது, அந்த ப்ரைஸை நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ அதுக்கு லைக் எப்படி சொல்கிறது, இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒர்க் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களோட டைமே இல்லை செகண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னா அந்த ப்ரைஸ்னு சொன்னால அதுதான். நீங்கள் காலை சீக்கிரமாக எழுந்திரிச்சின்னா தின்னு உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இப்போது 1 ஹவர் நீங்கள் காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சின்னா இப்போ உங்களுக்கு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 1 ஹவர் நீங்கள் தூங்காமல் இருக்கீங்களே, ஸோ அதுதான் ப்ரைஸ். நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, பட் அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒர்க் பண்ணுறீங்களே, அதுதான் ப்ரைஸ். இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறது இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான விஷயம். நம்ம பிரெயின் எப்படி ட்ரைன் ஆகிருக்கும்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணக்கூடாது, ஆனால் ஜாலியாக இருக்கணும். ஸோ அப்படி தான் உங்கள் பிரெயின் பிரெயினில் உங்கள் டே அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி உங்கள் மைண்ட் சொல்லும். உங்களை அந்த மாதிரி தான் வச்சுக்குவேன். லைக் எதுவுமே பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ப்ளஷர் மட்டும் வந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணால் ஷார்ட் டேர்மில் எதுவுமே பண்ணாமல் ப்ளஷர் வருமோ, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் பிரெயின் பண்ண சொல்லும். பட் நீங்கள் அந்த பேச்செல்லாம் கேட்டுருந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற அந்த விஷயங்கள் எதுவுமே நடக்காது. லைஃப் சேஞ்ச் ஆகாது ஃப்யூச்சரில். ஏன்னா அது மாதிரி நடக்காது. ஜஸ்ட் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் மட்டும் சேஞ்ச் ஆக மாட்டீங்க, உங்கள் லைஃப் மட்டும் சேஞ்ச் ஆகணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு அதெல்லாம் முடியாது. ஸோ நீங்களும் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும், ரைட்? நான் என்ன சேஞ்ச் ஆகணும், என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்ற சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது கூட தெரியாமல் நீங்கள் இவ்வளோ நாளாக யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துருக்க மாட்டீங்க, ரைட்? ஸோ சேஞ்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் டைமுக்கு கம்ஃபர்ட் ஜோன் இதெல்லாமே விடுங்க. ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள். லைக் உங்களுக்கு எந்த விஷயத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு ரிட்டர்ன் வேல்யூ கிடைக்குமோ, ஸோ அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.